ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் இன்னைக்கான விபிஎஸ்க்கு ரெடி ஆயிட்டீங்களா? வெரி குட். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சூப்பர். எல்லாரும் இன்னைக்கு சர்ச்சுக்கு போனீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்மள நிறைய பேருக்கு இன்னைக்கு சர்ச்சுக்கு போக முடியல, அப்படிதானே ஃப்ரெண்ட்ஸ்? ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏசப்பா எல்லாத்தையும் சரிப்படுத்திடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான விபிஎஸ்க்குள்ள நம்ம போகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் பிரேயர் பண்ணுவோமா? எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படியிட்டு கை கூப்பி பாஸ்டர்கள் கூட சேர்ந்து ஜெபிப்போமா? இறைவேண்டல் செய்வோம். சிறாரை என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள் என்று சொல்லி தம்மிடமாய் குழந்தைகளை அழைத்து அரவணைத்து ஆசி வழங்கும் தூய ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவிடம் வாருங்கள் என்ற தலையங்கத்தில் இவ்வாண்டின் விபிஎஸ்ஸின் 2ஆம் நாள் இணைந்து பங்கு பெறும் ஒவ்வொரு குழந்தைகளையும் இறைமக்களையும் கர்த்ததாமே ஆசீர்வதியும். தம்மிடத்தில் நாங்கள் கற்றுக்கொள்ளும் திருவசனங்கள், பாடல்கள் அனைத்தும் எங்களுக்கு ஆசிமிக்கதாய் இருக்க வேண்டுமென வேண்டுகிறோம் நல்ல தந்தையே. ஆமேன். அக்கா, என்னக்கா ஃபோன் பார்த்துட்டு இருக்கீங்க? அங்கே பிபிஎஸ் தொடங்கி 2 வாரம் ஆயிடுச்சு. வேற என்னடா பண்றது? இப்ப வேற லாக்டவுன் பண்ணிட்டாங்க, டைமே போகல. அதனால தான் டைம் பாஸுக்கு தான் மொபைலே நோண்டிட்டே இருக்கேன். அக்கா, அங்கே 2 வாரமே போயிடுச்சுக்கா. நான் 2 வாரமா போயிட்டு இருக்கேன். அப்படியா? என்கிட்ட யாருமே சொல்லவே இல்லையே. அக்கா, அப்ப இன்னைக்கு நீ எங்க கூட வாரீங்களா? வீட்டில் இருந்தாலும் டைம் பாஸே ஆகாது. பிபிஎஸ்னா ரொம்ப ஜாலியா இருக்கும். போலாமே. ஹாய் குட்டீஸ், நம்ம போன வாரம் படிச்ச பாடலை பார்ப்போமா? ஆக்ஷனோட பார்க்கலாமா? ஆமாக்கா, போன வாரம் ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. ஆயத்தப்படும் போர் வீரன் அஞ்சி நடுங்கிடான், 1000 போர்ப்பறை கேட்டாலும் அதிர்ந்து போயிடான். ஆயத்தமாவோம், அவர் பாதை செல்வோம், அவரே வழியென அர்ப்பணம் செய்வோம். ஆயத்தமாவோம், அவர் பாதை செல்வோம், அவரே வழியென அர்ப்பணம் செய்வோம். ஆயத்தப்படும் போர் வீரன் அஞ்சி நடுங்கிடான், 1000 போர்ப்பறை கேட்டாலும் அதிர்ந்து போயிடான். ஆயத்தமாவோம், அவர் பாதை செல்வோம், அவரே வழியென அர்ப்பணம் செய்வோம். ஆயத்தமாவோம், அவர் பாதை செல்வோம், அவரே வழியென அர்ப்பணம் செய்வோம். ஆயத்தப்படும் போர் வீரன் அஞ்சு நடுங்கிடான், 1000 போர்ப்பறை கேட்டாலும் அதிர்ந்து போயிடான். ஆயத்தமாவோம், அவர் பாதை செல்வோம், அவரே வழியென அர்ப்பணம் செய்வோம். ஆயத்தமாவோம், அவர் பாதை செல்வோம், அவரே வழியென அர்ப்பணம் செய்வோம். பாப்பா பாப்பா வாருங்க, காப்பார் இயேசு வாருங்க. பாப்பா பாப்பா வாருங்க, காப்பார் இயேசு வாருங்க. ஞானத்தில் வளர வாருங்க, தேகத்தில் வளர வாருங்க. ஞானத்தில் வளர வாருங்க, தேகத்தில் வளர வாருங்க. தேவ கிருபைக்கு வாருங்க, மனுஷ தயவு கைவாருங்க. தேவ கிருபைக்கு வாருங்க, மனுஷ தயவு கைவாருங்க. கண்களை மூடி ஜெபியுங்க, முழங்கால் ஊண்டி ஜெபியுங்க. கண்களை மூடி ஜெபியுங்க,
முழங்கால் ஊன்றி ஜெபியுங்க. பாப்பா பாப்பா வாருங்க, காப்பார் இயேசு வாருங்க. 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 ஞானத்தில் வளர வாருங்க, தேகத்தில் வளர வாருங்க. ஞானத்தில் வளர வாருங்க, தேகத்தில் வளர வாருங்க. தேவ கிருபைக்கை வாருங்க, மனுஷர் தயவுக்கை வாருங்க. தேவ கிருபைக்கை வாருங்க, மனுஷர் தயவுக்கை வாருங்க. கண்களை மூடி ஜெபியுங்க, முழங்கால் ஊன்றி ஜெபியுங்க. கண்களை மூடி ஜெபியுங்க, முழங்கால் ஊன்றி ஜெபியுங்க. பாப்பா பாப்பா வாருங்க, காப்பார் இயேசு வாருங்க. பாப்பா பாப்பா வாருங்க, காப்பார் இயேசு வாருங்க. கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தம்பி தங்கைகளே, உங்கள் அனைவருக்கும் பிபிஎஸ் குழுவின் சார்பில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று பிபிஎஸ்ஸின் 2ஆம் நாள். இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ளுகின்ற காரியங்கள் கற்றுக்கொள்ள வாருங்கள் என்கின்ற தலைப்பின் கீழே இந்த நாளின் நோக்க வசனம் பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் 29வது வசனம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இந்த உலக வாழ்வை நாம் எடுத்துக்கொண்டால் பிள்ளைகள் பெற்றோரிடம் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளுகின்றோம். ஆசிரியர்களிடம், போதகர்களிடம், திருமறை பள்ளி ஆசிரியர்களிடம் என்று சொல்லி கற்றுக்கொள்ளுகின்ற காரியங்கள் அநேகம் உண்டு. மாணவர்கள் ஆசிரியர்களிடம் கற்றுக்கொள்ளுகிறார்கள், சீடர்கள் குருவிடம் கற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனால் எல்லாவற்றும் மேலாக இறைவனிடம் கற்றுக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். ஆகையினால்தான் கற்றுக்கொள்ள வாருங்கள் என்று ஆண்டவர் உங்களை அன்போடு அழைக்கின்றார். உபாகமம் 11வது அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் 21வது வசனம் வரைக்கும் நாம் காண்கின்ற போது இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய பிள்ளைகளை வழிநடத்தி சொல்லுகின்ற போது, உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள், அவற்றை நீங்கள் பேசுங்கள், எழுதி வையுங்கள் என்று சொல்லி ஆலோசனை வழங்கப்படுவதை நாம் காண்கின்றோம். ஏசாயா 50வது அதிகாரம் 4வது வசனத்தை காண்கின்ற போது இறைவனே கற்றுத்தருகிறவராக இருக்கிறார் என்று வசனம் குறிப்பிடுகின்றது. ஆக கடவுள் நாம் ஒவ்வொருவருக்கும் கற்றுத்தருகின்றவராக இருக்கின்றார். இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி சென்ற மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவராய் இருந்தார் என்பது திருமறை சுட்டி காட்டுகின்ற உண்மை. குறிப்பாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7வது அதிகாரம் 22வது வசனத்தில் மோசேயினுடைய வாழ்வில் அவர் வல்லவராய் இருந்த அனுபவத்திற்கு இறைவனிடம் கற்றுக்கொண்ட அனுபவங்கள் சான்றாக அமைந்திருப்பதை நாம் காண்கின்றோம். அன்பிற்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே பிபிஎஸ் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களுடைய வாழ்விலும் அதே ஆண்டவர் கற்றுத்தருகின்றவராக இருக்கின்றார். எதற்காக கற்றுத்தருகிறார் என்று நாம் காண்கின்ற போது, ஆண்டவருடைய அடிச்சோடுகளை நாம் பின்பற்றி வாழ்வதற்கு
ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகின்றவராக இருக்கின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களை அழைத்து அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் என்று மார்க் எழுதின நற்செய்தி நூல் 3வது அதிகாரத்திலும் லூக்கா 9வது அதிகாரத்திலும் நாம் காண்கின்றோம். கற்றுக்கொண்ட சீடர்கள் வல்லமை நிறைந்தவர்களாக ஆண்டவருடைய பணிவிடைகளை நிறைவேற்றினார்கள் என்று நாம் வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்ளுகின்றோம். லூக்கா 11வது அதிகாரம் முதல் 4 வசனங்களை எடுத்துக்கொண்டால் ஆண்டவருடைய சீடர்கள் ஆண்டவரே ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று ஆண்டவரிடத்திலே கேட்டபோது ஜெபிக்கின்ற விதத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார் என்று நாம் திருமறையிலே காண்கின்றோம். பிள்ளைகளுக்கு எல்லோருக்கும் தெரியும் கர்த்தருடைய ஜெபம், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லி நாம் எல்லாம் ஜெபிக்கின்றோமே, அந்த ஜெபத்தை சீசர்கள் ஆண்டவரிடத்திலே கேட்டு கற்றுக்கொண்டார்கள். மத்தேயு 17வது அதிகாரம் 19வது வசனம் முதல் 21வது வசனம் வரைக்கும் நாம் காண்கின்ற போது சந்திர ரோகியாக இருந்த ஒரு மனிதன் சொஸ்தமான போது சீசர்கள் எல்லாம் ஆண்டவரிடத்திலே சென்று கேட்கின்றார்கள், எங்களால் ஏன் இது கூடாமற் போயிற்று என்று. அந்த நேரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், கடுகளவு விசுவாசம் இருந்தால் இது நடக்கும். இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்திலும் புறப்பட்டு போகாது என்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் நான் உபவாசித்து ஜெபிக்கின்ற போது ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகின்றவராக இருக்கின்றார். அப்போஸ்தலர் நடபடிகள் 8வது அதிகாரம் 26வது வசனம் முதல் 38வது வசனம் வரைக்கும் நாம் காண்கின்ற போது அங்கே காந்தகையின் மந்திரிக்கு பிலிப்பு ஆண்டவருடைய வசனங்களை விளக்கி கூற அவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொள்ளுகின்றான், வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளுகின்றான். அந்த வார்த்தைகளை விசுவாசித்து அவன் திருமுழுக்கு பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி நாம் திருமறையிலே காண்கின்றோம். இன்றைக்கும் இந்த உலகிலே கற்றுக்கொள்ள வேண்டியவர்கள் ஏராளம் பேர் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு விளக்கி சொல்லி வேத வாக்கியங்களை தெளிவுபடுத்த வேண்டியது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு மிகவும் அவசியம். உலகிலே ஏராளமான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த விஞ்ஞானியாக இருக்கின்ற தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்களை குறித்து வரலாற்றை நாம் பார்க்கின்ற போது அவர் ஆரம்ப பள்ளிக்கூடத்திலே சேர்த்த போது படிப்பிலே மந்தமான மாணவன் என்று பள்ளி நிர்வாகத்தால் வெளியேற்றப்பட்டார் என்பது வரலாறு. ஆனால் அவருடைய தாயாரோ அவரை அன்போடு அரவணைத்து அவரை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். கடவுளுடைய பிள்ளையாக அவர் வளர்ந்தார். சிறப்பாக கற்று உலகம் போற்றுகின்ற மிகப்பெரிய விஞ்ஞானியாகவே உயர்த்தப்பட்டார் என்று நாம் வரலாற்றிலே காண்கின்றோம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 4வது அதிகாரம் 9வது வசனத்திலே சொல்லுகின்ற போது சொல்லுகின்றார், நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளை செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார் என்று. அருமையான தம்பி தங்கைகளே, உங்களுடைய வாழ்விலும் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று அழைக்கின்ற ஆண்டவர் கற்றுக்கொள்ள வாருங்கள் வாருங்கள் என்று சொல்லி அன்போடு அழைக்கின்றார். அவருடைய சத்தம் கேட்போமா? அவருக்கு மகிமையாய் வாழ நம்மை அர்ப்பணிப்போமா? அந்த நல்ல வாழ்விற்கு இறைவன் துணை செய்வாராக. ஜெபம் செய்வோம். எங்களை கற்றுத்தந்து எங்களை எல்லாம் சமாதானத்தின் பாதையில் வழிநடத்துகின்ற நல்ல கர்த்தாவே, இதனாலும் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய பிள்ளைகளாக நீர் நிலைநிறுத்தி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பங்கேற்ற ஒவ்வொருவரும் இறைவனால் வழிநடத்தப்படுகின்ற பிள்ளைகளாய் நல்லவற்றை கற்றோம், நல்லவற்றை பெற்றோம், ஆண்டவருக்கு மகிமையாய் அவரோடு நாங்கள் வாழுகின்றோம், இயேசுவோடு வாழுகின்றோம் என்று சொல்லுகின்ற நல்ல அனுபவத்தை வெளிப்படுத்த கர்த்தர் சகாயம் செய்ய வேண்டும் என்று இரட்சகராம் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பரபிதாவே, ஆமென். தம்பி தங்கச்சி, இன்னைக்கு நம்ம ஒரு புதுசா ஒரு ஸ்கிட் பார்க்க போறோம்.
குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சரி, வெரி குட். சரி, அட்டெண்டன்ஸ் எடுப்போமா? சரி. டோனி பிரசன்ட் சார். ஓகே. ஸ்டாலின் பிரசன்ட் சார். சரி. அஜய் பிரசன்ட் சார். ஓகே. ஜெபின் ஆப்சன்ட் சார். ஆப்சண்டா? டெய்லி இவன் வந்து லேட்டாக தான் வந்துட்டு இருக்கான். இன்னைக்கு வருவானான்னு தெரியலையே. நீ பார்த்தியா அவனா? பார்க்கலையா? சரி. அப்புறம் நேற்றைக்கு வந்து ஹோம்ஒர்க் போட்டு விட்டோன்னே முடிச்சிட்டிங்களா? முடிச்சேன் சார். எங்கே பார்ப்போம். முடிச்சிட்டியா? சரி, ஓகே. நீ ஓகே. நீ ஏன் இவ்வளோ இதில் எதுக்கு பண்ணல இவ்வளோ இடமோ? எக்ஸ்கியூஸ் மீ சார். சரி, ஜெபினா. சரி, வா. கமிங் சார். ஓ யார் லேட் சார் அது வந்து என்ன அது வந்து இது வந்துட்டு சார் அது வந்து ஏன் லேட்டா வந்த? சார் அதான் அது வந்து அதாவது நான் டெய்லி ஒன்னா பார்த்துட்டேன். எப்படியும் லேட்டாக தான் வந்துட்டு இருக்க. உனக்கு நான் நிறைய பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டேன். இனி நான் வந்து உனக்கு பனிஷ்மெண்ட் தர போகிறதில்ல. பிரின்சிபால்கிட்ட தான் நான் உன்னை கூட்டிகிட்டு போவேன். சார் வேண்டாம் சார். கண்டிப்பாக கூட்டிகிட்டு போவேன். இன்னைக்கு ஒரு நாளும் நான் உன்னை மன்னிச்சு விடல. உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு. நாளையிலேருந்து லேட்டாக வந்தேன்னா கண்டிப்பாக பிரின்சிபால்கிட்ட கூட்டிகிட்டு போவேன். சரியா? சார். சரி, இன்னைக்கு ஒரு நாளும் வெளியே போய் நில்லு. சார் வேண்டாம். வெளியே போய் நில்லு. வெளியே போ. பார்த்தீங்களா பிள்ளைங்க எவ்வளோ லேட்டாக வந்துட்டான் டெய்லி. சரி, நாளை பார்த்துக்கலாம். சரியா? சரி. நம்ம வந்து நேற்றைக்கு பாடம் பார்த்தேன்ல, அதுலேருந்து நான் உங்கள்கிட்ட இப்போ கொஸ்டின் கேட்பேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். போய் உட்காரு. ஓடு. சரி, அப்போ வந்து நம்ம நேற்றைக்கு பார்த்த பாடத்துலேருந்து இப்போ கொஸ்டின் கேட்க போகிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன்று தான் கேட்பேன். நீ தானே லேட்டாக வந்த. எழுமில். சரி. ராக்கெட் எவ்வாறு பறக்கும்? சொங்கின பறக்கும். சொங்கி எப்படி சார்? எக்ஸ்கியூஸ். ஒன்று அப்புறம் வந்து கவனிச்சுக்கிறேன். உட்காரு. ஏய் வா உள்ள. இன்னைக்கு ஏன் லேட்டு? நேற்றுங்க லேட்டு. இன்னைக்கு ஏன் லேட்டு? சார் நீங்க ஒரு நாள் எக்ஸ்கியூஸ் பண்ணு. அதெல்லாம் முடியாது. எக்ஸ்கியூஸே கிடையாது. நான் எக்ஸ்கியூஸே கிடையாது. டெய்லி இவனால தலைவலியா இருக்குப்பா. சார் நான் ஒரு நாள் எக்ஸ்கியூஸ் பண்ணுங்க சார். எக்ஸ்கியூஸ் எல்லாம் கிடையாது. வா பிரின்சிபல். கிளம்பு. ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பாடத்தை வந்து படிச்சிட்டு இருங்க. இப்போ வந்துடுறேன். சரியா? வா பிரின்சிபல் போ. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் கெட் இன். தேங்க்யூ சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். டேக் யூர் சீட். தேங்க்யூ சார். சார் சொல்லுங்கள் சார். அதாவது இந்த பையன் இருக்கான ஜெபின் டெய்லி ஸ்கூலுக்கு லேட்டாக வந்துட்டு இருக்கான். நான் வந்து நிறைய பனிஷ்மெண்ட் கொடுத்து பார்த்துட்டேன். பெஞ்சுக்கு மேலே நிற்க வச்சு பார்த்துட்டேன். முழங்கால் போட வச்சு பார்த்துட்டேன். என்னெல்லாமோ வெளியே நிற்க வச்சு பார்த்துட்டேன். என்னெல்லாமோ பனிஷ்மெண்ட் கொடுத்து பார்த்துட்டேன். ஆனால் நான் சொல்கிறது எதுவுமே கேட்கல. டெய்லி லேட்டாக தான் வந்திருக்கான். இன்னைக்கே லேட்டாக தான் வந்தான். அதான் உங்ககிட்ட அழைச்சிட்டு வந்திருக்கேன். என்ன ஜெபின், உன்னோட கிளாஸ் சார் சொல்கிறதெல்லாம் உண்மையா? சார் இனிமேல் கண்டிப்பாக இல்லை, சீக்கிரம் வந்துடும் சார். நீ ஒரு நாள் எக்ஸ்கியூஸ் பண்ணுங்க சார். சார் போய் சொல்கிறேன் சார். டெய்லி இதை தான் எங்கிட்ட இதை தான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். ஓகே. ஆமாம், நீ வந்து காலையில் எத்தனை மணிக்கு எழும்புறா? சார் காலையில் 5 மணிக்கு எழும்புவோம் சார். 5 மணிக்கு எழும்பி ஜெபம் பண்ணிவிட்டு பாடங்கள் எல்லாம் படிச்சிருவேன். படிச்சுட்டு அடுத்து அம்மா அப்பா சொல்கிற வேலைகள் எல்லாம் செய்வேன். செய்து முடிச்சுட்டு நான் 8 மணிக்கு கரெக்டாக ஸ்கூலுக்கு வந்துடுவேன் சார். காலையில் 5 மணிக்கு எழும்புற உனக்கு ஸ்கூலுக்கு வர்றதுக்கு ஏன் லேட் ஆகுது? சார் இனிமேல் அப்படி இருக்கா சார்? எனக்கு கண்டிப்பாக. ஸ்கூலுக்கு எத்தனை மணிக்கு நீ கிளம்பி வருவா? 8 மணிக்கு கரெக்டாக கிளம்பி வருவேன் சார். ஸ்கூலுக்கு 8 மணிக்கு கிளம்பி வரியா? ஆமாம் சார். ஸ்கூலுக்கு 8 மணிக்கு நீ வரேன்னா உன்னோட ஸ்கூல் வந்து உனக்கு வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கு. அப்போ ஏன் இவ்வளோ லேட் ஆகுது? சார் அதாவது 8 மணிக்கு கிளம்புறான் வீட்டிலேருந்து. கிளம்பிட்டு பசங்க கூட சேர்ந்து கிரிக்கெட் விளையாடிட்டு ஜாலியாக இருந்துட்டு வர்றான். அவ்வளோதான். அதை சொல்ல மறைக்கிறேன் சார். அவ்வளோதான். ஏய் ஜெபின், திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் ஃபார் யூ. ஓகே சார். இனி இதே மாதிரி நீ லேட்டா வந்தேன்னா உனக்கு கண்டிப்பா பனிஷ்மெண்ட் தான். சரியா? இப்போ நீ போ. சார் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே சரி. கிளாஸ். இந்த பையன் ஜெபின் பேசுறத பார்த்தா அவன் பேசுறதுல கொஞ்சம் உண்மை இருக்கும் போல தெரியுது. அதனால சார் எனக்கு ஒரு யோசனை இருக்கு. என்னன்னா, நாளைக்கு அவன் 8 மணிக்கு ஸ்கூலுக்கு கிளம்பும் போது அவனோட வீடு பக்கம் தானே உங்க வீடு. ஆமாம் சார். ஜஸ்ட் அவனை வந்து ஃபாலோ பண்ணுங்க. சரியா சார்? அவன் எங்க போறான், என்ன செய்யறான் அப்படிங்கிறத வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணும்போது அவன் என்ன செய்யறாங்கிறது நமக்கு தெரிய வரும். சரியா? அதுக்கு அடுத்து நம்ம அவனுக்கு மேலே என்ன ஆக்ஷன் எடுக்கலாங்கிறத பார்க்கலாம். சரியா சார்? சரி சார். சரி சார், நீங்கள் கிளம்ப. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. Thank you.
தாத்தா நல்லா இருக்கீங்களா? சரி, காலைல டிஃபன் கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. சரியா? காலைல உள்ள மாத்திரை சாப்பிட்டீங்களா? இல்லை நான் தரேன். சரியா? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எக்ஸாமுக்கு படிச்சிருங்க. சரியா? நாளைக்கு எக்ஸாம். ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ சார். வா ஜெபின், ஒன்றைத்தான் நான் எதிர்பார்த்தேன். ஜெபின், நம்ம பேக் அங்கே போய் இந்த கம்பம் முதல்ல பிடி. சார் வேண்டாம் சார். ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க? இல்லை ஜெபின், இந்த கம்பம் முதல்ல பிடி நீ. இல்லை சார், வேண்டாம் 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 சார். ஜெபின், இந்த கம்பெனி பிடி. உன்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ என்ன அடி. நான் நிறைய துன்பப்படுத்திருக்கேன். நீ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அடி. சார் வேண்டாம் சார். நான் என்ன சார் சொல்கிறீங்க? நான் எதுவுமே தப்பு பண்ணல. நாளைக்கு கரெக்டான நேரத்துக்கு சரியாக வந்துடுவேன் சார். இல்லை ஜெபின், நான் ஒரு ஆசிரியராக இருந்தாலும் மாணவனாகி உனக்கிட்ட நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். ஜெபின், இன்னைக்கு காலையில் நீ ஸ்கூலுக்கு வரும்போது நான் உன்னை வாட்ச் பண்ணிட்டு பின்னாடியே தொடர்ந்து வந்துட்டு இருந்தேன். இந்த உயர்ந்த குணத்தை நானே பார்த்தேன். நீ அனாதைகளுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் கைவிடப்பட்டவர்களுக்கும் உதவி செய்வதையும், உன்னை நான் பலமுறை தண்டித்த போதும் சாந்தமாக நீ அதை ஏற்றுக்கொண்ட நல்ல குணத்தையும், மாணவர்களின் சூழ்நிலையை அறிந்து அவரிடம் ஒரு நல்ல ஆசிரியராக எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்கிற உண்மையும் உன்னிடம் இருந்தால் நான் கற்றுக்கொண்டேன். ஆமாம், இந்த உயர்ந்த குணத்தை நீ யாரிடமிருந்து கற்றுக்கொண்ட? அதுவா சார், அது நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் அப்பா அடிக்கடி அந்த முதியோர் இல்லத்துக்கு போவாங்க. அங்கே இருக்க முதியோர்களுக்கு உதவி செய்கிறதும் அவங்கள குளிப்பாடுறது எல்லாமே நான் பார்த்துருக்கேன் சார். அதனால அவங்களுக்கு கூட நான் அந்த முதியோர் இல்லத்துக்கு போயிருக்கேன். இப்போது அவங்க வெளியூருக்கு வேலையை போயிருக்காங்க எங்கள் அப்பா. அதனால அவங்க இல்லாததுனால நான் டெய்லி போய் அவங்களுக்கு உதவிகளை செய்துட்டு வரேன் சார். அதுக்கப்புறம் தான் ஸ்கூலுக்கு வரனால தான் சார் இவ்வளோ லேட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று ஏசப்பாவும் சொல்லியிருக்காங்க சார். ஜெபின், உங்ககிட்ட அந்த உயர்ந்த குணத்தை நான் கற்றுக்கொண்டேன். அதே போல் நாம் இனி நாளையிலேருந்து காலையில் நானும் உங்களோட வரேன். நம்ம 2 பேருமா அந்த இல்லத்துக்கு போய் அவங்களுக்கு பணிவிடை செய்துட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக ஸ்கூலுக்கு மறுபடியும் ஸ்கூலில் நம்ம பாடத்தை கவனிக்கலாம். சரி? ஓகே சார். அப்போ நாளைக்கு காலையில் நம்ம 2 பேருமே சேர்ந்து அந்த முதியோர் இல்லத்துக்கு போகலாம் சார். ஓகே சார். சரி. என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அக்கா, இன்னைக்கு ஸ்கிட்டு சூப்பராக இருந்துச்சுல அக்கா? ஆமாம் தங்கச்சி, ஸ்கிட்டு ரொம்ப சூப்பராக இருந்து. பாத்தியா தங்கச்சி, அதில் டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து ஒரு நல்ல பண்பை கற்றுக்கொண்டாரு. அதே மாதிரி தான் நாமும் இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து ஒரு நல்ல பண்பை கற்றுக்கொள்ளணும். சரி அக்கா. தம்பி தங்கச்சி, இன்னைக்குள்ள நோக்கம் என்னன்னு தெரியுமா? கற்றுக்கொள்ள வாருங்கள். தங்கச்சி, நீ ஒருக்க சொல்லு பாப்போம். கற்றுக்கொள்ள வாருங்கள். இன்னைக்குள்ள நோக்க வசனத்தை படிப்போமா? சரி அக்கா. என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது அப்பொழுது உங்கள்
உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். கிடைக்கும். மத்தேயு மத்தேயு 11:29. மறுபடியும் சொல்றேன். சரி அக்கா. என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். மத்தேயு 11:29. தம்பி தங்கச்சி, இன்னைக்குள்ள தலைப்புல உள்ள பாடலை நம்ம பார்ப்போமா? சரி அக்கா, நான் ரொம்ப ஜாலியா இருக்கேன். எனக்கு சாங்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். கூடவே நம்ம ஆக்ஷன் சாங் கூட பார்க்கலாம். அப்படியே அக்கா, அப்ப நம்ம சீக்கிரம் போவாங்கக்கா, வாங்க. இரண்டாவது நாளுக்குரிய தலைப்பு கற்றுக்கொள்ள வாருங்கள். கற்றுக்கொள் தம்பி தங்காய் தினமும் கற்றுக்கொள் என்ற பாடலை பாடுகின்ற போது நீங்கள் கவனமாக கவனிங்கள். இந்த பாடலுக்கும் செய்கை உண்டு. எனவே பாடலை தெளிவாக கற்றுக்கொள்ள அன்போடு நினைவூட்டுகின்றேன். கற்றுக்கொள் தம்பி தங்காய் தினமும் கற்றுக்கொள், இயேசுவின் பாதம் அமர்ந்திருந்து தினமும் கற்றுக்கொள். கற்றுக்கொள் தம்பி தங்காய் தினமும் கற்றுக்கொள், இயேசுவின் பாதம் அமர்ந்திருந்து தினமும் கற்றுக்கொள். உண்மை அன்பு நீதி நேர்மை தினமும் கற்றுக்கொள், கீழ்ப்படிந்து பிறரை மதிக்க தினமும் கற்றுக்கொள். உண்மை அன்பு நீதி நேர்மை தினமும் கற்றுக்கொள், கீழ்ப்படிந்து பிறரை மதிக்க தினமும் கற்றுக்கொள். கற்றுக்கொள் தம்பி தங்காய் தினமும் கற்றுக்கொள், இயேசுவின் பாதம் அமர்ந்திருந்து தினமும் கற்றுக்கொள். கற்றுக்கொள் தம்பி தங்காய் தினமும் கற்றுக்கொள், இயேசுவின் பாதம் அமர்ந்திருந்து தினமும் கற்றுக்கொள். காலை மாலை காத்திருந்து தினமும் ஜபிப்பதால் இயேசுவுக்கு சாட்சியாக தினமும் வாழ்ந்திடலாம். காலை மாலை காத்திருந்து தினமும் ஜபிப்பதால் இயேசுவுக்கு சாட்சியாக தினமும் வாழ்ந்திடலாம். கற்றுக்கொள் தம்பி தங்காய் தினமும் கற்றுக்கொள், இயேசுவின் பாதம் அமர்ந்திருந்து தினமும் கற்றுக்கொள். கற்றுக்கொள் தம்பி தங்காய் தினமும் கற்றுக்கொள், இயேசுவின் பாதம் அமர்ந்திருந்து தினமும் கற்றுக்கொள். கற்றுக்கொள் தம்பி தங்காய் தினமும் கற்றுக்கொள், இயேசுவின் பாதம் அமர்ந்திருந்து தினமும் கற்றுக்கொள். கற்றுக்கொள் தம்பி தங்காய் தினமும் கற்றுக்கொள், இயேசுவின் பாதம் அமர்ந்திருந்து தினமும் கற்றுக்கொள். உண்மை அன்பு நீதி நேர்மை தினமும் கற்றுக்கொள், கீழ்ப்படிந்து பிறரை மதிக்க தினமும் கற்றுக்கொள். உண்மை அன்பு நீதி நேர்மை தினமும் கற்றுக்கொள், கீழ்ப்படிந்து பிறரை மதிக்க தினமும் கற்றுக்கொள். கற்றுக்கொள் தம்பி தங்காய் தினமும் கற்றுக்கொள், இயேசுவின் பாதம் அமர்ந்திருந்து தினமும் கற்றுக்கொள். கற்றுக்கொள் தம்பி தங்காய் தினமும் கற்றுக்கொள், இயேசுவின் பாதம் அமர்ந்திருந்து தினமும் கற்றுக்கொள். காலை மாலை காத்திருந்து தினமும் ஜபிப்பதால் இயேசுவுக்கு சாட்சியாக தினமும் வாழ்ந்திடலாம். காலை மாலை காத்திருந்து தினமும் ஜபிப்பதால் இயேசுவுக்கு சாட்சியாக தினமும் வாழ்ந்திடலாம். கற்றுக்கொள் தம்பி தங்காய் தினமும் கற்றுக்கொள், இயேசுவின் பாதம் அமர்ந்திருந்து தினமும் கற்றுக்கொள். கற்றுக்கொள் தம்பி தங்காய் தினமும் கற்றுக்கொள், இயேசுவின் பாதம் அமர்ந்திருந்து தினமும் கற்றுக்கொள்.
பாத்தீங்களா? சூப்பரா இருந்துச்சா? என்ன பதில் சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சூப்பரா இருந்துச்சுல்ல? இன்னொரு முறை பாத்துறலாமா? கற்றுக்கொள் தம்பி தங்காய் தினமும் கற்றுக்கொள், இயேசுவின் பாதம் அமர்ந்திருந்து தினமும் கற்றுக்கொள். கற்றுக்கொள் தம்பி தங்காய் தினமும் கற்றுக்கொள், இயேசுவின் பாதம் அமர்ந்திருந்து தினமும் கற்றுக்கொள். உண்மை அன்பு நீதி நேர்மை தினமும் கற்றுக்கொள், கீழ்ப்படிந்து பிறரை மதிக்க தினமும் கற்றுக்கொள். உண்மை அன்பு நீதி நேர்மை தினமும் கற்றுக்கொள், கீழ்ப்படிந்து பிறரை மதிக்க தினமும் கற்றுக்கொள். கற்றுக்கொள் தம்பி தங்காய் தினமும் கற்றுக்கொள், இயேசுவின் பாதம் அமர்ந்திருந்து தினமும் கற்றுக்கொள். கற்றுக்கொள் தம்பி தங்காய் தினமும் கற்றுக்கொள், இயேசுவின் பாதம் அமர்ந்திருந்து தினமும் கற்றுக்கொள். காலை மாலை காத்திருந்து தினமும் ஜபிப்பதால் இயேசுவுக்கு சாட்சியாக தினமும் வாழ்ந்திடலாம். காலை மாலை காத்திருந்து தினமும் ஜபிப்பதால் இயேசுவுக்கு சாட்சியாக தினமும் வாழ்ந்திடலாம். கற்றுக்கொள் தம்பி தங்காய் தினமும் கற்றுக்கொள், இயேசுவின் பாதம் அமர்ந்திருந்து தினமும் கற்றுக்கொள். கற்றுக்கொள் தம்பி தங்காய் தினமும் கற்றுக்கொள், இயேசுவின் பாதம் அமர்ந்திருந்து தினமும் கற்றுக்கொள். இன்னைக்கு பார்த்த பாடலையும் மியூசிக் வித் டான்ஸோட ஸ்பெஷலா பார்க்க போறோம். அக்கா ஸ்பெஷலாவா? ஆமா பாப்பா, ஸ்பெஷலா தான். வாங்க போய் பார்த்துட்டு வந்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க போய் பார்த்துடலாம். கற்றுக்கொள் தம்பி தங்காய் தினமும் கற்றுக்கொள், இயேசுவின் பாதம் அமர்ந்திருந்து தினமும் கற்றுக்கொள். கற்றுக்கொள் தம்பி தங்காய் தினமும் கற்றுக்கொள்,
அக்கா இன்னைக்குள்ள ஆக்ஷன்ஸ் சூப்பரா இருந்துச்சுக்கா. ஆமா ஆமா நல்லா இருந்தது. அதே மாதிரிதான் இன்னைக்குள்ள கதையை நாம் பார்ப்போமா? சரி அக்கா. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஜாலியாக இருக்கீங்களா? விவிஎஸ் பார்த்துட்டு இருக்கீங்களா? உங்களை பார்த்தாலே தெரியுது எல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கீங்கன்ட்டு. இன்னைக்கு அக்கா உங்களுக்கு கற்றுக்கொள்ள வாருங்கள்னு தலைப்பில் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லி தர போகிறேன். ஓகேவா? அந்த அழகான ஊரில் எந்த ஊர்? அந்த அழகான ஊரில் ஆலிஸ்னு ஒரு தங்கச்சியும் ரூத்துன்னு ஒரு தங்கச்சியும் இருந்தாங்களா? சொல்லுங்க பார்ப்போம், அந்த தங்கச்சியோட நேம் என்னது? ஆலிஸ், ரூத். இந்த ரெண்டு தங்கச்சிங்களும் 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு வந்தாங்களாம். உங்களை எத்தனை பேர் 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கீங்க? எல்லாம் கை வச்சுங்க பார்க்கும், அக்கா பார்க்கணும். நிறைய பேர் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களே. அப்போ ஆலிஸும் ரூத்தும் உங்களுக்கு யாரு? கரெக்டாக சொன்னீங்க. ஆலிஸும் ரூத்தும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸு. இந்த ஆலிஸ் தங்கச்சியும் ரூத் தங்கச்சியும் ரொம்ப நல்லா படிப்பாங்களாம். படிப்பில் அவங்களுக்கு பயங்கரமான காம்படிஷனு. ஒரு வாட்டி இந்த ஆலிஸ் தங்கச்சி ஃபஸ்ட் மார்க் வாங்கினாங்கன்னா அடுத்த வாட்டி என்ன ஆகும்னு சொல்லுங்கள் பார்ப்போம். கண்டிப்பாக இந்த ரூத் தங்கச்சி ஃபஸ்ட் மார்க் வாங்கியிருப்பாங்க. எப்படி நீங்களும் அப்படி தானே? ஸ்கூலில் அவள் என்னை விட ஃபஸ்ட் மார்க் வாங்கிட்டான்னா அடுத்த வாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து ஃபஸ்ட் மார்க் வாங்கிடுவீங்க. கரெக்டா? ஆனால் இந்த ஆலிஸ் தங்கச்சி இருக்காள், அவளுக்கு ஒரு பேட் ஹேபிட்டு என்னென்னா அவளுக்கு ரொம்ப பொறாமை. அவளை விட யாராச்சும் கொஞ்சம் அதிகமாக மார்க் வாங்கியிருந்தா கூட அவளுக்கு பொறுக்க முடியாது, அவளுக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கும். ஆனால் அந்த ரூத் தங்கச்சி இருக்கால, அவள் அப்படி இல்லை. அவள் எல்லார்ட்டையும் ரொம்ப அன்பாக காமாக ஜென்டலாக பேசுவாள். உங்களை மாதிரி நீங்களும் அப்படி தானே பேசுவீங்க? எல்லாம் நல்ல பிள்ளைங்க, எல்லாரும் அப்படி தான் பேசுவீங்க, அப்படி தானே? அப்புறம் அக்கா இன்னொன்று உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் அதுக்கெல்லாம் கரெக்டாக ஆன்சர் சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? சரி, கிளாஸில் மேம் வரக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு போய் கிளாஸ் ரூமில் என்ன பண்ணிகிட்டு இருப்பீங்க? எல்லாம் வரிசையாக சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹோம்ஒர்க் பண்ணுவீங்களா? நீங்கள் படிப்பீங்களா? நீங்கள் விளையாடுவீங்களா? ஐயோ, ஆனால் வேறு யாராச்சும் ஏதாவது சொல்லணுமா? கிளாஸ் ரூம் டெக்கரேட் பண்ணுவீங்களா? ஓ சூப்பர் சூப்பர். அதே மாதிரி தான் இந்த ஆலிஸ் தங்கச்சியும் ரூத் தங்கச்சியும் படிக்கிற கிளாஸில் ஃப்ளார்ஸால் அவங்க கிளாஸ் ரூமு ஃபுல்லாக சூப்பராக டெக்கரேட் பண்ணுவாங்களாம். அதே மாதிரி நம்ம ஆலிஸ் தங்கச்சியும் ரூத் தங்கச்சியும் படித்த கிளாஸில் ஒரு அழகான கிளாஸ் பாட் இருக்குமா. அதில் வந்து டெய்லியும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா கலர் கலர் ஃப்ளார்ஸை அப்படியே ஆர்டராக வச்சு டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதை பார்த்தா மேமுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அவங்க வந்து பார்த்து யார் இதை பண்ணா அப்படின்ட்டு கேட்டால் எல்லாம் நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்ட்டு மேமுக்கு ரொம்ப இருக்கும். ஆனால் யார் இப்படி பண்ணாலும் இந்த பொறுப்பை மேம் யார்கிட்ட கொடுத்தாங்கன்ட்டா நம்ம ஆலிஸ் தங்கச்சிக்கிட்ட. ஆலிஸ் தங்கச்சி சூப்பராக பண்ணுவாள். மேமே பண்ணும், என்ன ஆலிஸ் நீ இவ்வளோ நல்லா பண்ணியிருக்க அப்படின்ட்டு மேமே ஆலிஸை பயங்கரமாக பாராட்டுவாங்க. ஆலிஸ் தங்கச்சிக்கு எப்படி இருக்கும்? நம்மளை விட்டால் யாரா இப்படி பண்ணோம் அப்படின்ட்டு ரொம்ப கெத்தாக ஆலிஸ் தங்கச்சி அப்படியே கிளாஸில் கெத்தாக நடப்பா. அப்போது திடீர்னு ஒரு நாள் மேம்க்கு எப்போவும் நம்ம இதை ஆலிஸ் தங்கச்சிட்டு தானே கொடுக்கும், நம்ம ஒரு வாட்டி தான் நம்ம ரூத்துட்டு கொடுக்கலாமே அப்படின்ட்டு யோசிச்சுட்டு கிளாஸ்க்கு வந்தாங்க. வந்து ரூத் அப்படின்ட்டு கூப்பிட்டாங்க. நம்ம ரூத் தங்கச்சின்னா அப்படி ஜென்டலாக காமன் மேம் அப்படின்ட்டு கேட்டா. ஒன்று ரூத், இனி கிளாஸை ஃப்ளாஸால் டெக்கரேட் பண்ணுறத நான் வந்து உன்கிட்ட கொடுக்கலான் இருக்கேன். ஆலிஸ் நீ என்ன சொல்கிற அப்படின்ட்டு. ஆலிஸ்க்கு பயங்கரமான கோபம். ஏன்னா ஆலிஸ் தங்கச்சி ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்டு இருந்தா, அவட்ட இருந்து வாங்கி ரூத்துட்டு கொடுக்காங்களே அப்படின்ட்டு. ஆலிஸ் தங்கச்சி அப்படியே கோபமாக ரூத் அப்படியே முறைச்சி பார்த்தா. அப்போது ரூத் தங்கச்சி அவளுக்கு எதுவும் பண்ண முடியாது, மேம் கேட்குறாங்களே அப்படின்ட்டு ஓகே மேம் நான் பண்ணுறேன் மேம் அப்படின்ட்டு சொன்னாங்க. சரி மேமும் சரி நீ பண்ணு ரூத் அப்படின்ட்டு. இந்த ஆலிஸ் தங்கச்சி இருக்காளே அவளுக்கு பயங்கரமான கோவம். அதே கோவத்தோட வீட்டுக்கு போய் அவங்க மம்மிட்ட அப்படி இப்படின்ட்டு கத்துறா. என்கிட்ட இருந்து வாங்கி ரூத்தில் கொடுத்துட்டாங்க மம்மி, நான் நல்லா தான் மம்மி பண்ணேன், ஏன் இப்படி பண்ணாங்கன்ட்டு எனக்கு தெரில. ஆனால் மம்மி என்ன சொன்னாங்க தெரியுமா? இல்லை ஆலிஸ், ரூத் யார்? உன் ஃப்ரெண்டு தானே, அவட்ட தானே கொடுத்தாங்க, இதுக்கு நீ ஏன் இப்படி பண்ணுற? நீயும் ரூத்துக்கு ஹெல்ப் பண்ணு, அப்போ அவன் மேம்கிட்ட சொல்லுவாளே நாங்கள் 2 பேரும் தான் பண்ணோன்ட்டு.
உங்கள் கிளாஸ் வந்து நல்லா வச்சுருக்கணும். யார் வச்சா என்ன, கிளாஸ் சூப்பராக இருந்தால் போதுமே, இதெல்லாம் இல்லை, நீ படிச்சுட்டு படுத்து தூங்கு அப்படின்ட்டு அவங்க மம்மி ரொம்ப சமாதானப்படுத்திட்டாங்க. ஆனால் அந்த ஆலிஸ் இருக்காளே, அவளுக்கு கொஞ்சம் கூட கோபம் குறையவே இல்லை. அப்போ அவள் அதே கோவத்தோட மறுநாளும் அதே கோவத்தோட ஸ்கூல் போகிறாள். ஸ்கூலுக்கு போய் அவள் அப்படியே வாசலில் பார்க்கும்போது அங்கே என்ன நடந்திருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். பாப்பா கரெக்டாக சொன்னேன். அதே மாதிரி தான் அந்த ரூத் தங்கச்சி இருக்கால, அவள் அந்த கிளாஸ் பாட்டில் அழகாக ஃப்ளாஸை டெக்கரேட் பண்ணிகிட்டு இருந்தா. ஆலிஸ்க்கு ஏற்கனவே பயங்கரமான கோவம். இதை பார்த்ததும் அவளுக்கு இன்னும் கோவம். நம்ம பண்ணிட்டு இருந்த வேலையை எப்படி இவன் பண்ணலாம் அப்படின்ட்டு ஆலிஸ் கோவமாக ஓடிப்போய், இதுவரை நான் தானே இந்த ஃப்ளார் பாட்டில் ஃப்ளாஸ் வச்சுட்டு இருந்தேன், இப்போ ஏன் நீ பண்ணுற, இதை நான் பண்ணுவேன் அப்படின்ட்டு ரூத்தேந்து கோவமாக அந்த ஃப்ளார் பாட்டை அப்படியே புடுங்கினாரு. அவள் புடுங்கும் போது அது டப்புன்னு கீழே விழுந்து உடஞ்சிச்சு. 2 பேரும் அப்படியே பார்க்குறாங்க. கிளாஸ் பாட் உடஞ்சிருச்சு. என்ன பண்ணுறதுனே தெரில. இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? பயந்துட்டு நின்றுப்பீங்க கரெக்டாக. அதே மாதிரி தான் 2 பேரும் நின்னாங்க. அந்த டைமில் திடீர்னு மேம் வந்துட்டாங்க. மேம் வந்து பார்க்குறாங்க, கிளாஸ் பாட் உடஞ்சிருக்கு. மேம் கோவத்தில் கத்தி, யார் இந்த கிளாஸ் பாட்டை உடைச்சா? ரூத், இதை நான் ஓன்ட்ட தானே கொடுத்தேன், நீ தானே உடைச்சா அப்படின்ட்டு. ரூத் தங்கச்சி உடைக்கல. ஆலிஸ்க்கு ஒரே பயமாக போச்சு. ஆலிஸ் ரொம்ப தயங்கிட்டாங்க, அப்படியே நிற்கிறா. ரூத் தங்கச்சி அப்படியே சொல்கிறா அமைதியாக, ஆமாம் மேம், நான் தான் மேம் தெரியாமல் உடைச்சேன், அதை நான் வச்சிட்டு இருக்கும்போது தெரியாமல் கீழே விழுந்து உடஞ்சிருச்சு மேம் அப்படின்ட்டு. ஆலிஸ் அப்படியே ரூத்தை பார்க்குறா. நான் தானே உடைச்சேன், இவா ஏன் இப்படி சொல்கிறா அப்படின்ட்டு. ஆனால் அந்த ரூத் தங்கச்சி எதையுமே காமிக்காமல் அப்படியே அமைதியாக, நான் தான் மேம் உடைச்சேன், சாரி மேம் அப்படின்ட்டு மேம்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறான். மேமுக்கு பயங்கர கோபம். நான் வந்து ஆலிஸ் சேர்ந்து நீ நல்லா பண்ணுவேன்ட்டு தான் நான் ஒன்ட்ட வாங்கி கொடுத்தேன், நீ என்னடானா இப்படி பண்ணி வச்சுருக்க, இனி நீ இந்த கிளாஸை ஃப்ளாஸால் டெக்கரேட்டே பண்ணக்கூடாது, நான் திருப்பியும் நான் இதை ஆலிஸ்ட்டு கொடுக்குறேன் அப்படின்ட்டு கோபமாக ரொம்ப கத்தி நம்ம ரூத்தை திட்டிட்டு மேம் போயிட்டாங்க. சரி ஆலிஸ் சரி ஓகே அப்படின்ட்டு அவள் ரொம்ப சோகத்தில் அமைதியாக இருந்தான். இந்த ரூத் தங்கச்சிக்கு நம்ம ரூத்தை எப்படியெல்லாம் பண்ணோம், ஆனால் ரூத் இப்படி பண்ணிட்டாளே அப்படின்ட்டு நம்மளே மேம்கிட்ட போய் சொல்லிடலாம், ரூத் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்ட்டு அப்படியே தயங்கி மேம்கிட்ட போகிறான். மேம் அங்கே உட்காந்துருக்காங்க. அப்படியே மேம் மேம் அப்படின்ட்டு கூப்பிட்றான். மேம் என்ன ஆலிஸ் என்னாச்சு, அவள் ரூத் தானே அந்த பாட்டை உடைச்சா அப்படின்ட்டு கேட்குறாங்க, கத்தி கேட்குறாங்க ரொம்ப கோவமாக. ஆலிஸ் தங்கச்சி மேம் அப்படின்ட்டு ரொம்ப தயங்கிட்டே இருந்தா. மேம் கேட்குறாங்க, என்ன ஆலிஸ் கிளாஸில் என்ன நடந்துச்சுன்னு நீ எனக்கு சொல்லு ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு ரொம்ப கோவமாக கத்தி கேட்குறாங்க. ஆலிஸ் தங்கச்சி பயந்து டப்புன்னு சொல்லிட்டா, மேம் அந்த பாட்டை நான் தான் மேம் உடைச்சேன், சாரி மேம் அப்படின்ட்டு. மேமுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. மேம் ரூத்தை திட்டிட்டு போனாங்க, அந்த பாட்டை உடைச்சது ரூத்துன்னு, ஆனால் அதை உடைச்சது ஆலிஸ். இருந்தாலும் மேம்க்கு ரூத்துக்கு இந்த குணத்தை யார் சொல்லி கொடுத்துருப்பா அப்படிங்கிற ஒரே ஒரு க்யூரியாசிட்டி என்னவா இருக்கும் அப்படின்ட்டு. மேம் ரூத்கிட்ட ஓடி போய், ரூத் இங்கே வா அப்படின்ட்டு கூப்பிட்டாங்க. உடனே ரூத்தும் ஏதோ பயந்து போனான். மேம் கேட்குறாங்க, ரூத் நான் ஒன்று கேட்டா நீ எதுக்கு கரெக்டாக ஆன்சர் சொல்லுவியா மாட்டியா அப்படின்ட்டு கேட்டாங்க. உடனே ரூத் தங்கச்சி பயந்துட்டு, கேளுங்க மேம் அப்படின்ட்டு கேட்குறான். உன்னை மேம் கேட்குறாங்க, அடுத்தவங்க தப்பை நீயே எப்படி ஏற்றுக்கிறியே, இந்த குணத்தை உனக்கு சொல்லி கொடுத்தது யார் ரூத் அப்படின்ட்டு கேட்குறாங்க. நான் ரூத் தங்கச்சி என்ன சொன்னா தெரியுமா, என்ன சொல்லியிருப்பா, நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம், சொல்லுங்கள். என்ன சொன்னான்னா, இதை வந்து எங்கள் சண்டே ஸ்கூல் டீச்சர் தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. இந்த சண்டே ஸ்கூல் டீச்சர் சொன்னாங்க, ஏசப்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள்னு ஏசப்பா சொல்லியிருக்காராம். ஏசப்பா அடுத்தவங்க ஏதாச்சும் தப்பு செஞ்சால் அதை வந்து தானே ஏற்றுக்கிட்டதை அப்படி மன்னிச்சிருவாராம். ஏசப்பாட்ட இருந்து தான் நான் இதை கற்றுக்கிட்டேன், எனக்கு இதை எங்கள் சண்டே ஸ்கூல் டீச்சர் தான் கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்ட்டு ரூத் வந்து அமைதியாக மேம்கிட்ட சொல்கிறாங்களாம். மேமுக்கு வந்து ஒரே சந்தோஷம் அப்படின்ட்டு எல்லார்ட்டையும் சொல்லி எல்லாரும் கிளாஸில் இருக்க எல்லாரும் வந்து ரூத்துக்கு அப்படியே கிளாப் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஆலிஸ் தங்கச்சி இருக்காள, அவள் என்ன தெரியுமா பண்ணா, ரூத் இப்படி சொன்னால அவட்ட இருந்து அந்த நல்ல குணத்தை வந்து நம்ம ஆலிஸ் தங்கச்சியும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா. சரியா, இப்போ நம்ம இன்றைக்கி என்ன படித்தோம், கற்றுக்கொள்ள வாருங்கள்னு தலைப்பில் இந்த குட்டி ஸ்டோரி பார்த்தோம். இப்படி தானே எல்லாரும் இதே மாதிரி பண்ணுவீங்களா?
நல்ல பிள்ளைங்க. பாய் குட்டீஸ். இன்னைக்கு கதையை கவனிச்சியா? அந்த தங்கச்சி நல்ல பாடங்களை கற்றுக்கொண்டா பாத்தியா? ஆமாக்கா, நானும் பார்த்தேன். தம்பி தங்கச்சி, இன்னைக்கு ஒரு சிறப்பு பாடலை நம்ம படிக்க போறோம். அதுக்கு கூட ஆக்ஷனும் உண்டு. நீங்க ரெடியா தங்கச்சி? ஆமாக்கா, நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கேன். தம்பி தங்கச்சி, நீங்களும் ரெடியாக இருக்கீங்களா? பொதுவான பாடல்களை நாம் பாட இருக்கிறோம். பொதுவான பாடல் பிரிவிலே முதலாவது பாடல் மிக நல்ல ஒரு பாடல். ஆயத்தமாகி காலையிலே ஆண்டவருக்காய் காத்திருப்பேன் என்ற பாடலை நான் பாடுகின்றேன். நீங்கள் கவனிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆயத்தமாகி காலையிலே ஆண்டவருக்காய் காத்திருப்பேன், என் ஜெபம் கேட்டு பதிலளிப்பார், எனக்காய் யாவையும் செய்திடுவார். அவர் சித்தம் செய்ய ஜெபித்திடுவேன், அனுதின ஆகாரம் தந்திடுவார். சோதனைக்குட்பட விடமாட்டார், தீமைக்கு விலக்கி காத்திடுவார். ஒரு முறை கூட படிக்கிறேன். ஆயத்தமாகி காலையிலே ஆண்டவருக்காய் காத்திருப்பேன், என் ஜெபம் கேட்டு பதிலளிப்பார், எனக்காய் யாவையும் செய்திடுவார். அவர் சித்தம் செய்ய ஜெபித்திடுவேன், அனுதின ஆகாரம் தந்திடுவார். சோதனைக்குட்பட விடமாட்டார், தீமைக்கு விலக்கி காத்திடுவார். சேர்ந்து படிக்கலாம். ஆயத்தமாகி காலையிலே ஆண்டவருக்காய் காத்திருப்பேன், என் ஜெபம் கேட்டு பதிலளிப்பார், எனக்காய் யாவையும் செய்திடுவார். அவர் சித்தம் செய்ய ஜெபித்திடுவேன், அனுதின ஆகாரம் தந்திடுவார். சோதனைக்குட்பட விடமாட்டார், தீமைக்கு விலக்கி காத்திடுவார். ஆயத்தமாகி காலையிலே ஆண்டவருக்காய் காத்திருப்பேன், என் ஜெபம் கேட்டு பதிலளிப்பார், எனக்காய் யாவையும் செய்திடுவார். அவர் சித்தம் செய்ய ஜெபித்திடுவேன், அனுதின ஆகாரம் தந்திடுவார். சோதனைக்குட்பட விடமாட்டார், தீமைக்கு விலக்கி காத்திடுவார். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்ஷன் பாத்தீங்களா? இன்னொரு முறை பார்த்துடலாமா? ஆயத்தமாகி காலையிலே ஆண்டவருக்காய் காத்திருப்பேன், என் ஜெபம் கேட்டு பதிலளிப்பார், எனக்காய் யாவையும் செய்திடுவார். அவர் சித்தம் செய்ய ஜெபித்திடுவேன், அனுதின ஆகாரம் தந்திடுவார். சோதனைக்குட்பட விடமாட்டார், தீமைக்கு விலக்கி காத்திடுவார். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்த பாடலையும் மியூசிக் வித் டான்ஸோட ஸ்பெஷலா பார்க்க போறோம்.
இருந்துச்சுல்ல, இன்னொருக்கா பார்க்கணும் போல இருக்கா? ஓ, பார்த்துடலாமே. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நாம் தியான பாடலுக்காக ஆயத்தப்படுவோமா? தியான பாடல் பிரிவிலே 6வது பாடலை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இயேசுவிடம் வாருங்கள், அவர் பாதை காட்டுவார், பாவம் மன்னிப்பார், இன்னல் போக்குவார், கைவிடவே மாட்டார். நல்ல ஒரு பாடல். முதல் கவியை நான் பாடுகின்றவரை நீங்கள் அமைதலாக கவனிக்க கேட்கின்றேன். இயேசுவிடம் வாருங்கள், அவர் பாதை காட்டுவார், பாவம் மன்னிப்பார், இன்னல் போக்குவார், கைவிடவே மாட்டார். பாவம் மன்னிப்பார், இன்னல் போக்குவார், கைவிடவே மாட்டார். இயேசுவிடம் வாருங்கள், அவர் பாதை காட்டுவார், பாவம் மன்னிப்பார், இன்னல் போக்குவார், கைவிடவே மாட்டார். பாவம் மன்னிப்பார், இன்னல் போக்குவார், கைவிடவே மாட்டார். கண்களின் காட்சிகள் மெய்யென நினைத்து ஏமாந்து போவது ஏன்? கண்களின் காட்சிகள் மெய்யென நினைத்து ஏமாந்து போவது ஏன்? எல்லாம் மாயை என்றுணருங்கள், வேதத்தை நாடுங்கள். எல்லாம் மாயை என்றுணருங்கள், வேதத்தை நாடுங்கள். இயேசுவிடம் வாருங்கள், அவர் பாதை காட்டுவார், பாவம் மன்னிப்பார், இன்னல் போக்குவார், கைவிடவே மாட்டார். பாவம் மன்னிப்பார், இன்னல் போக்குவார், கைவிடவே மாட்டார். 2வது கவி நான் பாடுகின்ற போது மனதளவிலே நீங்கள் பாடிக்கொண்டிருக்க கேட்கிறேன். இளவயதும் முதிர்வயதும் ஓர் வழி பாதை, திரும்ப வருவதில்லை. இளவயதும் முதிர்வயதும் ஓர் வழி பாதை, திரும்ப வருவதில்லை. இதை உணர்ந்து வாழும் வாழ்வில் ஏமாற்றம் ஏதுமில்லை. இதை உணர்ந்து வாழும் வாழ்வில் ஏமாற்றம் ஏதுமில்லை. இயேசுவிடம் வாருங்கள், அவர் பாதை காட்டுவார், பாவம் மன்னிப்பார், இன்னல் போக்குவார், கைவிடவே மாட்டார்.
பாவம் மன்னிப்பார், இன்னல் போக்குவார், கைவிடவே மாட்டார். மூன்றாவது கவி பாடுகிறேன். நாம் சேர்ந்து இணைந்து மூன்றாவது கவியை பாட முயற்சி செய்வோம். பொல்லாத வழிகளில் செல்வம் தேடி சோர்ந்து போவது ஏன்? பொல்லாத வழிகளில் செல்வம் தேடி சோர்ந்து போவது ஏன்? அழியா நித்திய வாழ்வொன்று உண்டே, அதை மட்டும் நாடுங்கள். அழியா நித்திய வாழ்வொன்று உண்டே, அதை மட்டும் நாடுங்கள். இயேசுவிடம் வாருங்கள், அவர் பாதை காட்டுவார். பாவம் மன்னிப்பார், இன்னல் போக்குவார், கைவிடவே மாட்டார். பாவம் மன்னிப்பார், இன்னல் போக்குவார், கைவிடவே மாட்டார். ஒரு முறை கூட பல்லவியையும் முதல் கவியும் நாம் சேர்ந்து பாடி முழுமையாக இந்த பாடலை கற்றுக்கொள்வோம். சேர்ந்து பாடுவோம். இயேசுவிடம் வாருங்கள், அவர் பாதை காட்டுவார். பாவம் மன்னிப்பார், இன்னல் போக்குவார், கைவிடவே மாட்டார். பாவம் மன்னிப்பார், இன்னல் போக்குவார், கைவிடவே மாட்டார். கண்களின் காட்சிகள் மெய்யென நினைத்து ஏமாந்து போவது ஏன்? கண்களின் காட்சிகள் மெய்யென நினைத்து ஏமாந்து போவது ஏன்? எல்லாம் மாயை என்றுணருங்கள், வேதத்தை நாடுங்கள். எல்லாம் மாயை என்றுணருங்கள், வேதத்தை நாடுங்கள். இயேசுவிடம் வாருங்கள், அவர் பாதை காட்டுவார். பாவம் மன்னிப்பார், இன்னல் போக்குவார், கைவிடவே மாட்டார். பாவம் மன்னிப்பார், இன்னல் போக்குவார், கைவிடவே மாட்டார். கைவிடவே மாட்டார். இயேசுவிடம் வாருங்கள், வாருங்கள்.
பாவம் மன்னிப்பார், இன்னல் போக்குவார், கைவிடவே மாட்டார். பாவம் மன்னிப்பார், இன்னல் போக்குவார், கைவிடவே மாட்டார். இயேசுவிடம் வாருங்கள், வாருங்கள். அன்பு பிள்ளைகளே, பெற்றோர்களே, ஆசிரியர்களே, விபிஎஸ்ஸின் 2வது வார மிஷனரி கதைக்கு உங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். இன்றைக்கு நாம் படிக்க போகிற மிஷனரி ஒரு அம்மையார். அவர்களுடைய பெயர் மார்த்தா மால்ட். கற்றுக்கொள்வோம் என்ற உடனே நம்முடைய மனதிற்கு வரவேண்டிய ஒரு அடையாள குறியீடு திருமறையின் அடிப்படையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு குறியீடை முன்வைத்தார். அது என்ன குறியீடு? நுகம். நுகம், யோக். நுகம் என்பது அந்த காலத்திலே சக்கரம் பூட்டப்பட்ட வண்டியை சுலபமாக மாடுகள் இழுப்பதற்கு அந்த மாடுகளின் 2 கழுத்தின் மேலே குறுக்காக வைக்கப்படுகிற ஒரு நீண்ட தடி. உங்களுக்கு எல்லாருக்கும் அது தெரிந்திருக்கும். தமிழிலே இதை நுகத்தடி என்றும் சொல்வார்கள். அதை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய குரு கற்றுக்கொள்வதற்கான ஒரு அடையாள குறியீடாக சொல்லுகிறார். ஒரு பக்கம் அவர், மறுபக்கம் நாம் என்றே நுகம் பூட்டி கற்றுக்கொள்ள ஆண்டவர் அழைக்கிறார். கடினமானவற்றை தானும் கற்று தான் வந்து சேர்ந்த இடத்தில் உள்ள பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுத்த மார்த்தா மால்ட். இந்த மார்த்தா மால்ட் ஒரு சாதாரண நபர் அல்ல. பார்லிமெண்ட் ஜனநாயக முறையை உலகத்திலே ஏற்படுத்திய அந்த ஆலிவர் கிராம்வெல் என்பவருடைய வழிமரபில் வந்தவர் தான் இந்த மார்த்தா மால்ட். சொல்ல போனால் ஆலிவர் கிராம்வெல்லினுடைய பேத்தி தான் மார்த்தா மால்ட். மார்த்தா மால்ட் இங்கிலாந்திலே நல்ல உயர்கல்வியை கற்றவர். இந்த மார்த்தா மால்ட்டுக்கு இயல்பிலேயே நல்ல புரிந்துணர்வு, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி, நல்ல புரிந்துணர்வும் நல்ல புத்தாக்க உணர்வு, கிரியேட்டிவ்னஸ், தனித்துவ ஞானம், இண்டிவிஜுவாலிட்டி எல்லாம் இருந்த ஒரு சிறப்பான ஒரு அம்மையார். அவர் கற்ற கல்விக்கு இங்கிலாந்திலே தான் பணிபுரிய வேண்டும். அந்த அளவுக்கு அது ஒரு சிறந்த கல்வி. தன் கணவர் ரெவரண்ட் சார்ல்ஸ் மால்ட்டை 1818ஆம் ஆண்டு தன்னுடைய 24ஆம் வயதில் திருமணம் செய்து கொண்டு 1819ஆம் ஆண்டு நம் மண்ணிற்கு மார்த்தா மால்ட் வந்தார்கள். அக்கினி தகிக்கின்ற ஊர் நம்முடைய ஊர். நம்மால் கூட அந்த வெயிலை தாங்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காலநிலை இன்றைக்கு இருக்கிறது, அன்றைக்கும் அப்படித்தான். அப்படி அக்கினி தகிக்கின்ற இந்த ஊர் காலநிலைக்கு வெளிநாட்டில் இருந்து வந்தவர்கள் எல்லாம் வீட்டிற்குள்ளேயே தான் குளிர்விக்கும் விசிறியை வீசிக்கொண்டே இருப்பார்கள், அல்லது ஃபேனுக்கு கீழே உட்கார்ந்திருக்க வேண்டும். ஆனால் இந்த மார்த்தா மால்ட் என்ன செய்தார்கள் தெரியுமா? அவர்கள் வீட்டிற்குள்ளேயே இருக்காமல் வீட்டை விட்டு வெளியே வந்து இந்த ஊர் எப்படி இருக்கிறது என சுற்றி பார்த்தார்கள். அப்பொழுதுதான் ஒன்றை அறிந்து கொண்டார்கள். அது என்ன என்றால், ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கைக்கு இணையாக பெண் பிள்ளைகளும் இந்த ஊரிலே இருக்கிறார்கள். இந்த காலத்திலே நம்முடைய ஊரிலே ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கைக்கு நிகராக இணையாக ஏராளமான பெண் பிள்ளைகள் இருப்பதை இந்த மார்த்தா மால்ட் அம்மையார் பார்த்தார்கள். அவர்களை வீட்டிற்குள்ளே, இந்த பெண் பிள்ளைகளை வீட்டிற்குள்ளேயே பெற்றோர் பூட்டி வைத்திருந்தார்கள். அந்த காலத்திலே வழங்கப்பட்ட ஒரு ஒடுக்குதலின் பழமொழி, அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு. அப்படிதான் இந்த பெண் பிள்ளைகளை அடக்கி வைத்திருந்தார்கள். இப்படி அடக்கி வைக்கப்பட்ட இந்த பெண் பிள்ளைகளுக்கு கல்வி புகட்ட மார்த்தா மால்ட் தனியாத ஆர்வம் கொண்டார். இந்த கல்வி புகட்ட வேண்டுமானால் முதலாவது பிள்ளைகளின் மொழியான தமிழை கற்க வேண்டும். அவர்கள் இங்கிலாந்திலிருந்து வந்தவர்கள். தமிழிலே சில வார்த்தைகள் எல்லாம் எளிதாக வாயிலே நுழையாது. தமிழை கற்றுக்கொள்வது என்பது மிக மிக கடினம், பேசுவது என்பது மிக மிக கடினம். ஆனால் இந்த மார்த்தா மால்ட் கடினமானவற்றை கற்றுக்கொள்ள நினைத்தார். கடினமானவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று துணிச்சலாக அவர் முடிவெடுத்தார். பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பான ஒரு பள்ளி அமைக்க வேண்டும் என்று திட்டமிட்டு உண்டு உறையும் பள்ளி, போர்டிங் ஸ்கூல்ஸை அவர் அமைத்தார். ஏறக்குறைய இது நுகத்தில் பூட்டி விடுவது போன்ற பாதுகாப்பான முறைமைதான். எப்பொழுதுமே இந்த பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வேண்டும். ஆகவே இந்த ஒரு கல்வி சாலையை, உண்டு உறை பள்ளி, போர்டிங் ஸ்கூலை அவர் அமைத்தார். முதலாவது மார்த்தா மால்ட் என்ன செய்தார்கள் என்றால், நாட்டு உபதேசியார்களின் பெண் பிள்ளைகளை உண்டுரை பள்ளியிலே சேர்த்தார். நாட்டு உபதேசியார்களின் பெண் பிள்ளைகளை உண்டுரை பள்ளியிலே சேர்த்தார்.
அந்த பிள்ளைகளை பார்த்து அவர்களுடைய நண்பர்கள் ஆர்வத்தோடு கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அவருடைய திட்டமாக இருந்தது. அந்த எண்ணம் வேலை செய்தது. எந்த பிள்ளைகளை அவர் சேர்த்தாரோ அந்த பிள்ளைகளுடைய நண்பர்கள் நண்பிகள் அடிமை பணி செய்து வந்தவர்களிடையே இருந்தார்கள். ஆகவே அந்த பிள்ளைகளும் நாளாவட்டத்திலே இந்த பள்ளிக்கூடத்திலே வந்து சேர்ந்து கொண்டார்கள். கொஞ்ச நாட்கள் கடந்தன. பிள்ளைகளை பிரிந்து இருக்க முடியாத பெற்றோர் அவ்வப்போது என்ன செய்வார்கள் என்றால், இந்த பிள்ளைகளுக்கு பாச தூண்டில் போடுவார்கள். அப்படி நடந்து போகும்போது அந்த உள்ளே இருக்கின்ற தங்களுடைய பிள்ளைகளுடைய பெயரை சொல்லி கூப்பிட்டு விடுவார்கள். உடனே இந்த பிள்ளைகள் வந்து வெளியே வந்து அப்படியே எட்டி பார்ப்பார்கள். இப்படி பாச தூண்டில்களை போட்டு போட்டு உண்டுரையும் பள்ளியில் இருந்து அடிக்கடி பிள்ளைகள் வீட்டிற்கு ஓட்டம் பிடித்து வந்தார்கள். ஆகவே மார்த்தா மால்ட் மிக கடினப்பட்டார், மிக கஷ்டப்பட்டார். எப்படி இதை தடுப்பது? ஆகவே அவர் மனதிலே ஒரு யோசனை வந்தது. அவர்களுக்கு உணவும் உடையும் கொடுத்து கவர்ந்தெழுத்து இந்த கல்வி நுகத்திலே பூட்ட முயற்சித்தார். ஆனாலும் கடினம். மார்த்தா மால்ட் பல முறை தன்னுடைய முயற்சிகளில் எல்லாம் அவர் தோல்வியை தான் சந்தித்தார். ஆனாலும் விடவில்லை. இடைவிடாத முயற்சியை எடுத்து எடுத்து இந்த பெண் பிள்ளைகளை எல்லாம் படிக்க வைத்தார். முதலாவது திண்ணையில் அமர வைத்து இந்த பெண் பிள்ளைகளுக்கு எழுத்துக்களை தரையிலே மணல் பரப்பி எழுத வைத்தார். ஆ ஆவண்ணா, ஈ ஈயண்ணா என்றெல்லாம் அவர் எழுத வைத்தார். இரண்டாவது சொற்களை கற்றுக் கொடுத்தார். எப்படி சொற்களை பேச வேண்டும் அதை கற்றுக் கொடுத்தார். மூன்றாவது வாக்கியங்களை அமைப்பதற்கு கற்றுக் கொடுத்தார். நான்காவது இந்த பிள்ளைகள் வாசிப்பதற்கு கற்றுக் கொடுத்தார். ஐந்தாவது பிள்ளைகளுக்கு கணக்கு போட கற்றுக் கொடுத்தார். இப்படி ஒரு சிஸ்டமேட்டிக் எஜுகேஷன், ஒரு முறை சார்ந்த கல்வியை மார்த்தா மால்ட் மிக கடினமாக முயற்சி செய்து நம்ம ஊர் பிள்ளைகளுக்கு அவர் கற்றுக் கொடுத்தார். பிறகு அவர்கள் யோசித்தார்கள், இந்த பிள்ளைகள் கற்றுக்கொண்டு விட்டார்கள், இவர்கள் தங்கள் சொந்த காலில் நிற்க வேண்டும். பிரிட்டன் நாட்டிலே இந்த மார்த்தா மால்ட் அவர்கள் அந்த காலத்திலே கற்றுக்கொண்ட சீமாட்டிகளின் நுண்கலையான லேஸ் எனப்படுகின்ற நூலிழை பின்னல், குச்சி பின்னல் ஆகியவற்றை இந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார். அதன் மூலமாக அவர்கள் தன்னிகரற்ற ஒரு பிள்ளைகளாக இந்த பொருளாதாரத்திலே எல்லாருக்கும் இணையாக இருப்பார்கள் என்று அதை செய்ய துணிந்தார். அதுவும் எளிதாக கற்றுக் கொடுத்து விட முடியாது. மிகுந்த பொறுமை தேவை. மிகுந்த பொறுமையோடு இந்த அடிமை பிள்ளைகளுக்கும் அவர்கள் இந்த கலையை கற்றுக் கொடுத்தார்கள். இது அடிமையரின் பெண் பிள்ளைகளுக்கு தாங்களும் வாழ முடியும் என்கிற தற்சார்பையும், தங்களது பெற்றோரை அடிமைப்படுத்தினது போல தங்களை யாரும் அடிமைப்படுத்த முடியாது, தாங்கள் தலை நிமிர்ந்து நிற்கலாம் என்கிற கௌரவத்தையும் இது மீட்டுக் கொடுத்தது. இந்த நாள் கதையிலே நாம் கற்றுக்கொண்ட இந்த மார்த்தா மால்ட்டின் கடினமான உழைப்பும், கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வமும், கற்றுக் கொடுத்து விட வேண்டும் என்கிற தாகமும் அவரை இன்னமும் நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள உதவி இருக்கின்றன. கடினமானவற்றை நாம் கற்றுக்கொள்ள தனி ஆர்வம் காட்டுவோம். முயன்றால் கடினமானது எதுவும் இல்லை என்பதை மார்த்தா மால்ட் அம்மையாரின் வாழ்வு வழி உணர்வோம். கற்றுக்கொள்ள வாருங்கள் என்கிற இந்த தலைப்பின் அடிப்படையிலே இன்னும் பலவற்றை கற்றுக் கொடுப்போம், கற்றுக்கொள்வோம். ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரத்துக்கான கேள்விகள் யூடியூபில் சுமார் 12-20 மணி அளவில் ஒளிபரப்பாகும். கேள்விகளுக்காக காத்திருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் கழிந்த வாரம் கேட்கப்பட்ட கேள்விக்கு யார் வெற்றியாளர்கள் அப்படின்னு பார்க்கிறதுக்கு ஆவலோடு காத்துட்டு இருக்கீங்களா? முதலில் பதில் அனுப்பும் 3 பேருக்கு பரிசளிப்பதாக சொல்லியிருந்தோம். ஆனால் ஒரு சிலர் ஒரே நேரத்தில் சரியான பதில் அனுப்பியதால் 5 வெற்றியாளர்களை தெரிவித்து எடுத்திருக்கிறோம். அவர்கள் பெயர் இதோ: AR கிரேஸ்லின் டினி, CSI பெத்தேல்புரம், ER ஜிஷோ கிளேடன், CSI சர்ச் கூடல். அடுத்ததாக ஆன்ஸ்லின் ஜெர்பிகா, CSI இரவி புதுர்கடை, B கீதா பால், CSI இரவி புதுர்கடை. அடுத்ததாக G ஜெனிட்டா ஷாரோன், CSI சர்ச் கிறிஸ்டோபர் நகர். ஃப்ரெண்ட்ஸ், வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஓகே தம்பி தங்கச்சி,
கற்றுக்கொள்ள வாருங்கள் என்ற தலைப்புல நிறைய காரியங்கள் நாங்க கற்றுக்கொண்டோம். அதே போல அடுத்த வாரம் இன்னொரு தலைப்புல சந்திப்போம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலை 10:30 மணிக்கு யூடியூபிலும் 11 மணிக்கு கேபிள் தொலைக்காட்சியிலும் நிகழ்ச்சியை காண ஆவலோடு ஜபத்தோடு காத்திருங்கள். பாய். இந்நாளைய விபிஎஸ் நிகழ்வில் அனைத்தும் உங்களுக்கு மிகுந்த ஆசிமிக்கதாய் இருந்திருக்கும் என நம்புகிறோம். வாழ்த்து ஆசி வழங்கும் அன்பு பேராயர், இணைந்து பங்கு பெற்ற குழந்தைகள், இறைமக்கள் அனைவருக்கும் நன்றி. இறைவேண்டல் செய்வோம். அனைத்து உள்ளங்களையும் உற்று நோக்கி ஆசி வழங்கும் தூய ஆண்டவரே, விபிஎஸ் 2ஆம் நாளிலும் இயேசு கிறிஸ்துவிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்ற தலையங்கத்தில் நாங்கள் பெற்றுக்கொண்ட திருவசனங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். மார்த்தாள், மால்ட் அம்மையார் எங்கள் தேசத்தில் வந்து தமிழ் கற்று தான் பெற்றிருந்த தையல் கலையை எங்கள் மக்களுக்கு அறிமுகப்படுத்தி அதன் வழியாய் கல்வியும் மக்களின் வாழ்வும் ஆசி பெற செயல்பட்டார்களே, அந்த அனுபவங்களுக்காய் நன்றி சொல்கிறோம். நாங்களும் இந்நாளில் பெற்றுக்கொண்ட திருவசனங்களின்படி உமது நாமத்தில் செயல்பட எங்களை பயன்படுத்தும். இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தந்தையே, ஆமேன்.